ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் டெய்லியுமே அஃப்ரிமேஷன் சொல்கிறேன், நான் டெய்லி விசுவலைசேஷன் பண்ணுறேன். ஆனால் என்னோட மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது, என் லைஃப்பில் எந்த சேஞ்சஸுமே வரலன்ட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். இதெல்லாம் ஏன் நடக்கலைன்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மேனிஃபெஸ்டேஷன்றது நம்மளோட தாட்ஸு, ஃபீலிங்ஸு, ஆக்ஷன் இது எல்லாத்தையுமே சேர்ந்து நம்மளோட ரியாலிட்டியாக க்ரியேட் பண்ணி கொடுக்கறது தான் மேனிஃபெஸ்டேஷன். ஆனால் இங்கே நிறைய பேர் அதை ரொம்பவே தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு, எனக்கு பணம் வேணும், உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபா பணம் வேணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டெய்லியும் அதுக்கான அஃப்ரிமேஷன் சொல்கிறீங்க. அந்த அஃப்ரிமேஷனை ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்கிறீங்க. நீங்கள் டெய்லியும் விசுவலைசேஷன் பண்ணுறீங்க. அந்த விசுவலைசேஷனை நீங்கள் ஃபீல் பண்ணி இமோஷனோட தான் சொல்கிறீங்க. பட் இது ரெண்டு மட்டும் பண்ணால் எப்படி நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும்? உங்களுக்கு நீங்கள் கேட்ட விஷயம் நடக்கும்னா நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். 10 கோடி ரூபா பணம் வரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் லைஃப்பில் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட எனக்கு 10 கோடி ரூபா பணம் வேணும்னு கேட்டிங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்குது, ஓகேவா? பட் ரெடியாக இருக்குதுன்னா அந்த பணம் உங்கள்கிட்ட வரத்துக்கு நீங்கள் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் தான் யூனிவர்ஸ் உங்ககிட்ட அந்த பணத்தை கொடுக்கும். ஸோ நம்மளோட ஆக்ஷன் தான் நம்ம யூனிவர்ஸ்க்கு கொடுக்குற சிக்னல். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணிங்கன்னா யூனிவர்ஸ் அந்த விஷயத்தை மேஜிக்காக மாற்றி உங்களுக்கு அது வழியாக உங்களுக்கு பணம் வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மேனிஃபெஸ்டேஷன்றது வெறும் யோசிக்கிறது மட்டும் கிடையாது. யோசிக்கிறதோ, எமோஷனை ஃபீல் பண்ணுறதோ, அஃபர்மேஷனை சொல்கிறதோ மட்டும் கிடையாது. அதுக்கு நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோன்றது தான் முக்கியமான காரணமே. நெக்ஸ்ட், நீங்கள் அஃபர்மேஷன் சொல்கிறீங்க, ஆனால் உங்களோட உள் மனசில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் இருக்க ரியாலிட்டியில் எப்படி எனக்கு நினைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அங்கே என்ன ஆகுது? உங்களுக்கான ஒரு டவுட் வருது, உங்களுக்கான நெகட்டிவ் தாட் வெளியே வருது. அப்படி இருக்கும்போது யூனிவர்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ உங்களோட விஷை அது பிளாக் பண்ணி வைக்கும். ஒரு விஷயம் நம்ம யூனிவர்சிட்டி கேட்கும் போது எந்தவித சந்தேகமோ எந்தவித நெகட்டிவ் தாட்டும் இல்லாமல் கேட்டால் தான் யூனிவர்ஸ் நமக்கு அதை கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா? இன்கன்சிஸ்டன்சி. அதாவது மேனிஃபெஸ்டேஷனில் முக்கியமான விஷயமே நமக்கு வேணுன்ற விஷயத்த நம்ம தொடர்ந்து கேட்கணும், தினமும் கேட்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 5 நாள் கேட்போம், 10 நாள் கேட்போம். 10 நாளுக்கு மேலே நம்ம மைண்ட் என்ன சொல்லணும்? அதான் நீ 10 நாள் கேட்டில, இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் விட்டுட்டு நாளைக்கு கேட்கலாம் அப்படின்னு அந்த ஒரு நாள் கேப் கூட விடக்கூடாது. மேனிஃபெஸ்டேஷனில் முக்கியமான விஷயமே கன்சிஸ்டன்சி தான். இங்கே கன்சிஸ்டன்சி தான் கீயே. அடுத்து, எனக்கு பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் சோகமாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா யூனிவர்ஸுக்கு கன்ஃபியூஷன் தான் ஆகும். பணம் வேணுன்ற விஷயம் எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ அந்த சந்தோஷத்தோடு சொன்னால் தான் யூனிவர்ஸ் அதை கொடுக்கும். நீங்கள் சோகமாக பணம் வேணும்னு கேட்டிங்கன்னா யூனிவர்ஸுக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் தான் கனெக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு சோகமான சிச்சுவேஷன்ஸ் தான் கொடுக்குமே தவிர பணத்தை உங்களுக்கு கொடுக்காது. எது கேட்டாலும் அந்த விஷயம் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற மாதிரி ஃபீலிங்ஸோட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் தான் யூனிவர்ஸ் நமக்கு அந்த சிக்னலை கனெக்ட் பண்ணி நமக்கு திருப்பி கொடுக்கும். எனக்கு வெற்றி வேணும், நான் ரொம்ப பிரபலமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா ஐ வாண்ட் சக்ஸஸ் அப்படின்னு கேட்கக்கூடாது. எந்த விஷயத்தில் எதனால் உங்களுக்கு சக்ஸஸ் வேணுன்றதை நீங்கள் எக்ஸாக்டாக கேட்டால் தான் அந்த விஷயம் நடக்கும். ஏன்னா கிளாரிட்டி இல்லைன்னா யூனிவர்ஸ் அந்த விஷயத்தை நமக்கு டிலே பண்ணிக்கிட்டே இருக்கணும். எனக்கு சக்ஸஸ் வேணும்னு கேட்டால் என்ன மாதிரி சக்ஸஸ் வேணும்? நான் இந்த பிஸ்னஸ் பண்ணணும், அந்த பிஸ்னஸில் சக்ஸஸாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை சொல்லி எனக்கு அதில் வெற்றி வேணும்னு கேட்கணுமே தவிர வெறும் எனக்கு வெற்றி வேணும்னா யூனிவர்ஸ் உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை தள்ளி போட்டுகிட்டே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் உங்களோட மேனிஃபெஸ்டேஷனில் பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பு. இதெல்லாம் நீங்கள் திருத்திக்கிட்டிங்கன்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் டைம் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது கிளியரான கோலை செட் பண்ணிக்கோங்க. அது ஏற்கனவே நடந்த மாதிரி சூப்பராக ஃபீல் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கான ஆக்ஷனை நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். அடுத்து நம்ம கிட்ட இருக்க சந்தேகத்தையும் நெகட்டிவ் பிலீஃபையும் நம்ம தூக்கி போட்டுடணும். அடுத்து முக்கியமான விஷயமே இதாங்க, அதை கன்சிஸ்டன்சியாக பண்ணணும். மேனிஃபெஸ்டேஷன்றது ஒரு மேஜிக்லாம் கிடையாதுங்க. அது நம்மளோட மைண்ட் செட்டும் நம்மளோட ஆக்ஷனோட காம்பினேஷன் தான் மேனிஃபெஸ்டேஷன். நீங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணால் உங்களோட லைஃபு டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிரும். ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி கனவு காண்றது கிடையாது மேனிஃபெஸ்டேஷன். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைச்சிட்டா நீங்கள் எப்படி வாழ்வீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வாழ ஆரம்பிக்க உங்கள் லைஃபு அதை மாதிரியே சீக்கிரமாக மாறிடும். இதுதான் உண்மையான மேனிஃபெஸ்டேஷனே.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.